தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எரேமியா 2:21. நான் உன்னை முற்றிலும் நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நான் உன்னை உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது. நீ எனக்கு காட்டு செடியின் ஆகாத கொடிகளாய் போனது என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எகிப்து தேசத்திலிருந்து நான் ஒரு கொடியை கொண்டு வந்து கானான் தேசத்தில் நட்டு வேலி அடைத்து நீர் பாய்ச்சி கற்களெல்லாம் பொறிக்க போட்டு நான் இப்படி பராமரித்தேன். ஆனால் நீங்களோ பலன் தருகிற திராட்சை கொடியா இல்லாம ஆகாத கொடிகளாய் போனது என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு புருஷன் மனைவியை பராமரிக்கிறாரோ அதை போல மணவாளனாகிய ஆண்டவர் ஆக மனவாட்டியாக்கு இஸ்ரவேல் அந்த அளவுக்கு பராமரிக்கிறார். கொண்டு வந்து அவ்வளவா நடத்துறார். தேசத்தை கொடுத்து, ஏற்ற காலத்தில் மழையை கொடுத்து, எதிரிலிருந்து பாதுகாத்து, பருவ காலங்களை கொடுத்து, அந்த நிலம் விளையும்படியாக செய்து அவளை ஆசீர்வதித்தாருங்க. அவர் அவ்வளவா பராமரிக்கிறார். ஆனால் இந்த ஜனமோ அந்த பராமரிப்பு விட்டு விட்டு வெளியே போய் வழிபோக்கனை தேடி போனது போல இந்த மனவாட்டியாக இஸ்ரவேல் போய்விட்டது. ஆண்டவர் துக்கப்படுறாரு. ஆண்டவரின் பராமரிப்பை விட்டு விலகாதே. ஒரு மனைவி புருஷனின் பராமரிப்பை சார்ந்து வாழ வேண்டுங்க. அதுதான் மனைவியினுடைய ஆசீர்வாதம். புருஷனின் பராமரிப்பையே சார்ந்து வாழ்வது. அப்படி நீங்களும் நானும் ஆண்டவருடைய பராமரிப்பையே சார்ந்து வாழும் பொழுது இந்த உலகத்தில் ஒரு குறையும் அப்பா வைக்க மாட்டாருங்க. ஆண்டவரின் பராமரிப்பை, அவர் பாதுகாப்பை, போஷிப்பையே சார்ந்து வாழ்கிற மக்கள் எப்பொழுதும் அவர்கள் செழிப்பாக இருப்பார்கள். அவர்கள் குறைகள் இருந்தாலும் அநேக சில நேரங்களிலே விருப்பத்துக்கு மாறாய் நடந்தாலும் ஒருபோதும் தரிகிட்டு போக மாட்டார்கள். அவங்க எப்பொழுது செழிப்பாக இருப்பார்கள். இது கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சார்ந்து படிப்பு, வேலை, அந்தஸ்து, அனுபவம், பலம், ஞானம் எல்லாவற்றையும் பாதத்தில் வைத்து விட்டு நீர் என்ன நடத்தும்னு சொல்றீங்களா? அப்படிப்பட்டவர்களை நடத்துவார். அவர்கள் நற்குல செடியாய், திராட்சை செடியாய் இருப்பார்கள். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பார்கள். பூமியில் சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். இதை கேட்குற உங்களுக்கு தான் சொல்றாருங்க. இன்றைக்கு நீங்க படிப்பு இருக்கட்டும், அந்தஸ்து எல்லாம் இருக்கட்டுங்க, எல்லாவற்றையும் பாதத்தில் வைத்து ஆண்டவரை சார்ந்து கொள்ள நடத்தும் சாமின்னு சொல்லுங்க. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.